அன்புமணி, ஆறுன்னா ராமதாஸ் அப்பன் பேர், அதோடு சரி, அதை மட்டும் போட்டுக்கோ. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெயரையும் புனிதமான அந்த கொடியையும் உபயோகப்படுத்தக்கூடாது. நீ ஒரு தனியாக கட்சி ஆரம்பிச்சுக்கோ. பேர் வேணும்னா நானே சொல்லி கொடுக்குறேன். என்ன பேர்? நல்ல பொருத்தமான பேர். 46 வருஷமாக உழைச்ச இந்த உழைப்பை, அதனுடைய பயனை நீ அனுபவிச்சுட்டேன். உன்னை மந்திரி ஆக்கினேன், மத்திய அமைச்சராக்கினேன், ராஜ்யசபா மெம்பர் ஆக்கினேன், அவர் கட்சியினுடைய தலைவராக்கினேன். எல்லாம் பண்ணது நான் இப்போ நினைக்கிறேன் வீணாக போச்சு, பெரிய தப்பு பண்ணிட்டோமே. தர்மத்தின் வாழ்வுதனை சோது கவும், இறுதியில் தர்மமே வெல்லும். என்ன சொல்ல முடியும்? ஹெலுசினேஷன் சொல்லுவாங்க. பைத்தியம் முத்துகிறது என்று சொன்னால் இல்லாத ஒரு விஷயம்லாம் இருக்கிற மாதிரி அவர்களுக்கு தோணும். அந்த நிலைக்கு சென்று விட்டார் சட்டமன்ற உறுப்பினர் என்றுதான் நாங்கள் எல்லாம் கருத வேண்டும். 100% நாங்கள் செய்வோம். தேவைப்படும் பொழுது ஒவ்வொன்றத்திற்கும் தக்க பதிலடி கொடுப்போம். இன்னைக்கு ஒரு விதமான மனநோயில் அவர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மனநோயினுடைய வெளிப்பாடாக தான் இதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டியது. அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் எங்களுக்கும் தெரியும். நாங்களும் பேசுவதற்கு தயாராக தான் இருக்கிறோம். அவரை பத்தின உண்மையோ எல்லாருக்கும் தெரியும். பேசுவதற்கெல்லாம் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் பேசுவதற்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டு இருப்பதற்கு எங்களுக்கு தான் நேரம் இல்லை. நீங்க கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் தான் முதலமைச்சர்னு சொன்னால் சொல்லலாம். ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. அதில் ஒன்றும் தவறு இல்லை. சைக்காலஜியில் சில வார்த்தைகளை பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து எங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு சொன்னால் அது விந்தையிலும் விந்தை. நான் யார் மேலே எனக்கு பொறாமையும் கிடையாது, யாரை பார்த்து பயமும் கிடையாது. அதனால் நான் யதார்த்தமாக பேசுகிறேன். எங்களது உயரமும் தெரிந்தவனா. நான் மற்றவங்க மாதிரி எதாவது கனவு உலகில் வாழ்கிறவனும் கிடையாது. யதார்த்தத்தில் இருக்கிறவன். உறுதியாக கால சூழ்நிலை அதிமுக இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி தாவேக்கா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அதுதான் உண்மை. எப்பயும் தமிழ்நாட்டில் கடந்த புரட்சித் தலைவர் காலத்திலேருந்து அம்மா அவர்கள் காலம் வரை திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருக்கும். இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ விஜய் புதியவர் என்றெல்லாம் சொல்லலாம். நம்மளுக்கு அதுக்காக நான் கூட்டணிக்கு அவருக்காக நான் பழனிசாமி மாதிரி கூவிட்டுலாம் இல்லை. அதையும் சொல்கிறேன். இது சாதாரணமாக நீங்கள் எந்த வித விருப்பு இல்லாமல் பார்த்தாலே இது தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக விஜயோட நான் தொடர்பில் இருந்துதா, அவங்க செயலில் உள்ளவங்ககிட்ட பேசி தான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. விருப்பு இல்லாமல் பார்த்தால், யாருடைய ஜால்ராவாக இல்லாமல் பார்த்தால், யாருடைய பேரோலில் இல்லாமல் பார்த்தால் உண்மை தெரியும். ஏன்னா அது ஒரு சினிமாவில் 30 வருஷம் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ஒரு நடிகர் மாற்றத்தை உருவாக்கன்னு மாநாடு நடத்தி அவர் அண்ணன் பழனிசாமியை தோளில் தூக்கிட்டு போய் முதலமைச்சர் ஆக்க வேண்டிய அளவுக்கு என்ன பழனிசாமி காமராஜரா இல்லை கக்கனா? யார் அவர்? துரோகத்துக்கு பேர் போனவர்னு விஜய்க்கு தெரியாதா? அதனால அவர் உறுதியாக அவர் ஸ்டாண்டில் இருக்காருங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுதுல்ல. ஒருத்தர் பேசுகிறப்ப தெரிஞ்சிக்க முடியுதுல்ல. அந்த அளவுக்கு கூட ஒருவரால் அனுபவம் இல்லைன்னா நாங்கள் ஒரு கட்சியோட சோதனையில் நடத்த முடியுமா? அதனால தான் சொன்னேன், என்னுடைய விருப்பத்தை சொல்லலை. கொள்கை எதிரி பாஜக என்று சொல்லிக்கொண்டு திமுக தான் எனக்கு எதிரி என்று இப்போது சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். இப்பொழுது பாஜகவை எதிர்த்து அவர் எதுவும் பேசுவதில்லை. இதிலிருந்தே அவருடைய அரசியல் என்னவென்று தெரிகிறது. திமுகவை விஜய் அல்ல, இன்னும் பல பேர் அவரோடு சேர்ந்து கொண்டு இன்னும் பல நடிகர்கள் புதிதாக கட்சியை ஆரம்பித்து அவரோடு கூட்டணி அமைத்தாலும் கூட இந்த 2026 தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். திரு விஜய் அவர்கள் முதல்ல அரசியல் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் இது மாநில மக்களுக்கு ஒரு எதிரான திட்டம் என்பதால் எஸ்ஐஆர் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தாவேகாவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் அதில் பங்கேற்காமல் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை விஜய் எடுத்தார். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களை குறை சொல்லி விமர்சித்து பேசுவதற்கு அவருக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அவர் முதல்ல அரசியல் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை கடைபிடிக்க, அதை செயல்படுத்த முன்வந்தால்தான் அவருக்கு யதார்த்தமான கள நிலவரம் புரியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.